ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2வது முறையாக நான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பித்தேன். ஆனால் எனக்கு பணம் இன்னும் வரல. என்னுடைய மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு எனக்கு ஒரு மெசேஜும் வந்துச்சு. அப்படி இருந்தும் எனக்கு இன்னும் பணம் வரல. இன்னொரு தரப்பினர் பார்த்தீங்கன்னா, 2வது முறை நான் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணியும் என்னுடைய மனு நிராகரிக்கப்பட்டது. இதை நான் மேல்முறையீடு பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியுங்க. எப்படி பணத்தை பெறுவது அப்படின்னு தான் நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கும் மகளிருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். நிறைய பேர் நினைக்கலாம் 1000 ரூபா ரொம்ப சின்ன அமௌண்ட்டு அப்படின்ட்டு. ஆனால் வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கும் சரி, அன்றாட செலவுகளுக்கு சிரமப்படும் குடும்பங்களுக்கும் சரி, 1000 ரூபா அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சொத்தாகவே இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் 2வது முறை அப்ளை பண்ணினேன். ஆனால் எனக்கு கிடைக்கல, என்னுடைய மனு நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு எனக்கு ஒரு மெசேஜ் என்னுடைய தலையில் ஒரு பெரிய இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு தரப்பினர் எனக்கு மெசேஜ் வந்துச்சு, உங்களுடைய மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு. ஆனால் 1000 ரூபாய் என்னுடைய வங்கி கணக்கில் வரல. இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மக்கள் பல்வேறு விதமாக குழம்பிட்டு இருக்காங்க. கவலையே படாதீங்க. உங்களுக்கு நான் எப்படி ஆன்லைனில் மேல்முறையீடு பண்ணுறது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன். அண்மையில் பார்த்தீங்கன்னா, விரிவாக்கம் செய்யப்பட்ட போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்து இப்போது பணம் பெறாத விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட பெண்கள் மட்டுமே இதில் மேல்முறையீடு செய்ய முடியும். மேல்முறையீடு செய்யப்படக்கூடிய அந்த முகவரி, அந்த லிங்க் நான் உங்களுக்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் என்னென்ன விவரம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு நீ எகைன் விண்ணப்பம் செய்யும் போது அந்த நபரினுடைய குடும்ப அட்டை எண் வேணும், அவங்களுடைய தொலைபேசி எண் வேணும். விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 முறையீட்டு விருப்பங்கள் இருக்கும். ஒன்று, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பித்தேன் ஆனால் பணம் வரவில்லை அப்படிங்கிறவங்க அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி அதில் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, எஸ்எம்எஸ் வந்துச்சு ஆனால் பணம் வரல அப்படிங்கிறவங்க இன்னொரு லிங்கை கிளிக் பண்ணணும். இதில் நீங்கள் முறையிட விரும்பும் ஆப்ஷனை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட குடும்ப அட்டை என்ன, உங்களுடைய மொபைல் எண் நம்பர், இதை நீங்கள் பதிவிடணும். நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை உள்ளே என்ட்ரி பண்ணோனையும் எகெயின் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த டீட்டெயில்ஸை அவங்க எடுத்துக்குவாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத அவங்க எகெயின் ஆராய்வு செஞ்சு உங்களுக்கான அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 1000 ரூபாய்க்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிருக்கீங்க இல்லை எலிஜிபிள் ஆகலை அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு மறுபடியும் எஸ்எம்எஸ் மூலமாக உங்களுக்கு அனுப்பிச்சுட்ருவாங்க. இதே மாதிரி தான் உங்களுடைய மனு நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு எஸ்எம்எஸ் வந்தவங்களும் இந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் தேவையான டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணினீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் தாராளமாக விழும். எலெக்ஷன் வரப்போகுது. நிச்சயமாக ஒவ்வொரு மகளிரும் முக்கியம். ஆளும் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒவ்வொரு மகளிரை விட மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு 1000 ரூபாய் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆன்லைனில் முறையிட்டால் அரசு தரப்பில் இருந்து அதற்கான அடுத்த கட்ட தகவல் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. ஸோ அடடா எனக்கு வரலையே அப்படின்னு யாருமே கவலைப்படாதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவையில்லை, என்னுடைய நண்பர்கள் நிறைய பேருக்கு எஸ்எம்எஸ்ஸோ எதுவுமே வரல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணி இந்த லிங்க்கில் போய் அப்ளை பண்ணி அவங்கள பெனிஃபிட் அடைய சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.